ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பிரியர்களுக்காக இந்த மசாலா கத்திரிக்காய் வறுவல் ஒரு பொடி மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நல்லா காரசாரமான இந்த கத்திரிக்காய் வறுவலை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பொடி மட்டும் ரெடி பண்ணிட்டா போதும். இதுக்கு துருவன தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெறும் வாணலில் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது 3த்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதும் கூடவே 15லேருந்து 20 பூண்டு பல்ல தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்ல காரம், அதனால் நான் 3 தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் 4 கூட உங்கள் காரத்தை பொறுத்து, மிளகாயோடைய தன்மையை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டில் ஈரப்பதம் போகிறதுக்கு தான் நம்ம வறுக்கிறோம். இது வறுத்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்ல, பூண்டோட ஈரப்பதத்திலே அது நல்லா அரைப்பட்டுடும். இந்த பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும், கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே வாணல்லே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் கத்திரிக்காவை நீளமாக நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தண்ணியே எதுவுமே இதில் சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த எண்ணெயிலே தான் இந்த கத்திரிக்காய் நல்லா வதக்கி விடணும். வேகிறதும் இந்த எண்ணெயிலே தான் இது வெந்து வரணும். மூடி போட்டு வேக வைக்கணும். அதனால் இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி மட்டும் சேர்த்துட்டு 2 கிளறி மூடி போட்டு வேக வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இந்த கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு. இப்போ இதை மாதிரி கிளறி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கெட்டியாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் போல் இதே இதில் அது வெந்து வரணும். தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ நல்லா வேக விடுங்க. நல்லா இந்த எண்ணெயிலே இது நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்துடுச்சுன்னா நம்ம காரசாரமான இந்த கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். சூடாக சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.